ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக். இது வந்துட்டு பாவக்காய் சிப்ஸ் இல்லைன்னா பாவக்காய் வறுவல் அப்படின்னு சொல்லலாம். பாவக்காய் குழம்பு, பாவக்காய் பொரியல் இதெல்லாம் சாப்பிட பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வறுவலாக செஞ்சு தரலாம். எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து சிப்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக பஜ்ஜி மாதிரி கூட இருக்கும். இது அவ்வளோ கசப்பாகவும் இருக்காது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இந்த பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாவக்காய் சிப்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாவக்காவை உள்ளே இருக்கிற பெரிய பெரிய விதையாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துடுங்க. அது போட வேணாம், அது ரொம்ப கசக்கும். ரொம்ப பிஞ்சாக இந்த மாதிரி விதையே இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் இப்படியே போடலாம். ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி இந்தளவுக்கு திக்னஸ்க்கு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டுக்கோங்க சிப்ஸ்க்கு. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்படி ஊற வைக்கும் போது உங்களுக்கு இதோட கசப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். கொஞ்சம் உப்பு நிறைய போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு விட அதிகமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் தான் ஊற வைக்க போகிறோம். அப்புறமேட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிடுவோம். இப்போது தண்ணி விட்டுக்கலாம். அதில் இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா உப்பு கறிக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ தான் இதில் வந்து உப்பு பிடிக்கும் உங்களுக்கு பாவக்காயில். இப்போ இப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். நம்ம பாவக்காய் போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்கும் இப்போ இந்த உப்பு தண்ணியில். இப்போ இதில் வந்து கசப்பு கொஞ்சம் கம்மியாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு இதை நம்ம எடுத்துடலாம். இதில் இன்னைக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் வெட்டி வச்சிருக்கேன். ரொம்ப புளியணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஈரம் இருந்தால் பரவாயில்ல. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க. இதில் உப்பு பிடிச்சிருக்கோம் ஓரளவுக்கு. நம்ம இந்த மேலே போடுற இந்த மாவு இந்த மசாலாக்களுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்து அதுக்கப்புறமேட்டு ஊறட்டும் கொஞ்சம் நேரம். அப்புறமேட்டு நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பாவக்காவை வந்துட்டு அதில் போட்டு எடுத்துடலாம். ஒன்று ஒன்று இப்படி பிரித்து விட்டு போடுங்க. இது நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பாவக்காய் வறுவல் அல்லது பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடும். பாவக்காய்க்கே உண்டான ஒரு லேசான கசப்பு வந்து நீங்கள் எப்படி செஞ்சீங்கனாலும் இருக்க தான் செய்யும். சுத்தமாக கசப்பு இல்லாமல் நீங்கள் பாவக்காவை செய்ய முடியாது. நான் அறுசுவையில் அதுவும் ஒரு சுவை இல்லையா, அதனால் அதையும் நம்ம அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்திக்கணும். அதுவும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப தேவை. பாவக்காய் வந்துட்டு நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் அழிக்கக்கூடியது. டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் மாற்றி மாற்றி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு இந்த பாவக்காவை ரெகுலராக சேர்த்திக்கோங்க உங்கள் ஃபுட்டில். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த பாவக்காய். குழந்தைங்களுக்கெல்லாம் குட்டியாக இருக்கும்போதுலேருந்தே இதெல்லாம் கொடுத்து பழக்குங்க. இப்போ சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு பழகினாங்கன்னா அப்புறம் சாப்பிட்டுக்குவாங்க இது ரெகுலராக. ஒரு ஃபுட்டை வந்து பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் அவங்க குழந்தைங்க கற்றுக்கிறது நம்மக்கிட்ட இருந்து தான் கற்றுக்குறாங்க. நம்ம சொல்கிறத பார்த்து தான் அவங்களும் கற்றுக்குறாங்க. சின்ன வயசுலேருந்தே எல்லா ஃபுட்டையும் நம்ம கொடுத்து பழக்கினோம்னா எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்படியே அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பொரியலாக சாப்பிட பிடிக்கலையா, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க. பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்துடலாம் பாவக்காவை. இப்படியே எடுத்து வச்சுடுங்க எண்ணெயை வடிச்சிட்டு. பாருங்க, இந்த மாதிரியே நம்ம எல்லா பாவக்காவையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட பாவக்காய் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு.
இந்த பாவக்காய் வறுவலை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.